தேவையில்லாம நாம இப்படி பேசிட்டோமோ அப்படின்னு அமித்ஷாவே நினைக்கிற அளவுக்கு அமித்ஷா பேசின ஒரு வாசகத்தால ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா இன்னைக்கு ஒன்னா திரண்டு இருக்கு. ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்கு வந்து சிவனை வழிபட்டுட்டு அமைதியா போயிருக்கலாம் அமித்ஷா. ஆனா தேவையில்லாம தென்னிந்தியா குறித்தும் அது மட்டும் இல்லாம இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடுத்த முக்கியமான திட்டம் குறித்தும் ஒரு பொய்யான ஒரு மலுப்பலான உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி வசமா மாட்டிக்கிட்டாரு. மொத்த தென்னிந்தியாவும் இன்னைக்கு திரண்டு நிக்குது. அப்படி அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எதிர்வினை என்ன? மோடியையும் பாஜகவையும் இந்துத்துவாவையும் நேரடியாக எதிர்க்கிறதுக்காக பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, ராஜஸ்தான் இப்படி எல்லா மாநிலங்களும் அடுத்தடுத்து களத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சுக்கான முக்கியமான புள்ளி எங்க இருந்து துவங்குதுன்னா தமிழ்நாட்டில இருந்து துவங்கி இருக்கு. தமிழ்நாடு பத்த வச்ச நெருப்பு வட இந்தியா முழுக்க இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பஞ்சாப் முதல்வர் வெளிப்படையாவே பேசிட்டாரு. அப்போ தமிழ்நாடு பத்த வச்ச நெருப்பு மோடி அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக முடிக்க